எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆண்டவரின் அற்புத ஆன்மீகம் சேனலின் கும்பராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவிலே மே 14 வரை, அதாவது பராபவ சித்திரை மாதம் முடியும் வரை கும்பராசி அன்பர்களுக்கு கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றி இந்த பதிவிலே காண்போம். கும்பராசி அன்பர்களே, ராசியில் ராகு எதையும் பெரிதாக சாதித்து விடலாம் என்று ஒரு படி உச்சஸ்தாயிலே சென்று ஏதேனும் சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக கும்பராசி என்பர்களை இது மாற்றும். இருந்தாலும் கூட அதிலே ஒரு கண்ட்ரோல், ஒரு கட்டுப்பாட்டினை குருவினுடைய பார்வை தந்து ஒரு சிக்கல் ஏற்படாத வண்ணம் காக்கும். பேச்சிலே மிக கவனம், மிக நிதானம் என்பது நிச்சயமாக தேவை. ஏதோ ஒன்று எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஏதோ கையிலே காசு இருக்கிறது, தெரிந்த நபர்கள் இருக்கிறார்கள், செல்வாக்கு இருக்கிறது என்று ஏதேனும் செல்லும் இடத்திலே சில சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய இணைந்த ஒரு நிகழ்வு என்பது உங்கள் ராசிக்கு 2ஆம் நிலையில கிட்டத்தட்ட மே 10 வரை இருக்கும். மே 14 என்பது இந்த சித்திரை முடிந்து வைகாசி பிறக்கும் போது மிக விரைவிலேயே சனி பகவான் அவர் மீனத்தில இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறுவார். அப்போது ஏதோ ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய அமைப்பு ஏற்படக்கூடிய நேரத்துல பேச்சினால் எதையுமே கெடுத்துக் கொள்ளக்கூடாது. அதே போல் 2ஆம் இடத்துல இந்த சனி செவ்வாய், அதனால் நிலம் சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒன்று ஒரு முயற்சி, ஒன்று விற்க அல்லது அல்லது வாங்குவதற்கு எடுக்கக்கூடிய முயற்சி, நிலம், வீடு, வாகனங்கள் இவற்றை எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி. வீடுகளிலே ஏதோ ஒரு லக்ஸரி ஐட்டம் வாங்குவதற்கான அமைப்பை இந்த மே 14க்குள் ஏதோ ஒன்று, ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டோ அல்லது பழைய சோஃபாவை மாற்றி புதுசு வாங்குவது அல்லது ஏதோ ஒரு பர்னிச்சரை மாற்றுவது என்றெல்லாம் அமைப்பை தரக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதனோடு இணைந்து புத ஆதித்யத்தை இந்த மே 14க்குள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆகையினால் முயற்சிகளிலே சற்று வெற்றி என்பது இருக்கும். இருந்தாலும் கூட இந்த சூரியன் புதன் இணைவில புதன் அஸ்தங்கதமாகி இந்த சித்திரை மாதம் முழுக்க இருப்பார். அதனால் தேவையற்ற ஏதோ ஒரு சிந்தனை, நீங்கள் யோசிப்பது, எடுக்கக்கூடிய முயற்சி சரியாக இருக்கிறது என்று தவறான ஆலோசனைக்குள் சென்று சிக்கி ஏதேனும் சிக்கலில் ஈடுபட்டு அதனால் ஒரு விழிப்புணர்வு இல்லாத, அதாவது எதை பற்றியும் சரியாக தெரிந்து கொள்ளாமல் ஒரு விஷயத்தில் இறங்கி அதுல சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. உடல் நலத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய நேரம். ஆகினால் ஏற்கனவே பிளட் பிரஷர், சுகர் என்ற ரத்தம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறது என்றால் அதை சீர் செய்து கொள்வதற்கு என்ன முயற்சியோ அதை எடுக்கும் போது நிச்சயமாக அதற்கு சரியான குணம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். 9ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் மாளவியா யோகத்தை தருவது. ஆகையினால இந்த மே முதல் பாதியில் நல்ல விஷயங்கள், நல்ல முயற்சிகள் எல்லாம் அருமையாய் அமையும். 5ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அந்த முழு அதிர்ஷ்டத்தை தருவதற்கான வாய்ப்பு. ஏனென்றால் ராசியின் மீது குருவினுடைய பார்வை பலம் என்பது இருக்கிறது. அதன் பின்பும் கூட சனி பகவான் மீது அந்த பார்வை பலம் குரு பெயர்ச்சிக்கு பின்பு இருக்கும். ஆகையினாலே சிறப்பு தான். அதனால் இந்த 5ஆம் இட விஷயம், குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஏதேனும் தவறுகள் இருக்கிறதா அதை சீர்படுத்தி வெற்றிக்கான பாதையிலே மாற்றி அமைக்கும் போது வெற்றி. காதலிலும் கூட தேவையில்லாத ஒரு பேச்சு பிரச்சனை இல்லாமல் இனிமையாய் மாற்றும் போது அந்த உறவு என்பது திருமணத்தை நோக்கி இருக்கும். இல்லத்திலே சுப காரியங்களுக்கு தடை இல்லை. திருமணம், வளைகாப்பு, குழந்தை பாக்கியம் இவையெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. எனினும் இந்த 2ஆம் வீட்டில வாக்குஸ்தானத்திலே சனி அமர்ந்து பாதச்சனியாக இருப்பதனால் குடும்பத்தில பேசும்போது விளையாட்டாக பேசுகிறேன் என்று சிக்கலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, கோபத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். சில இன்ப சுற்றுலாக்கள், சிறுதூர பயணங்கள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. இது குடும்பத்தில இழந்த மகிழ்ச்சியை மீட்டெடுக்க உதவும். 7ல் உள்ள கேது வாழ்க்கையிலே சில பிடிப்பற்ற நிலைகளை உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய அறிவுரை சரி என்று ஏதேனும் சிக்கி இருக்கிறீர்கள் என்றால் அந்த சிக்கலிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பை வரக்கூடிய காலம் தரும். ஆனால் இந்த 14 மேக்குள்ளாக சித்திரையில தவறான விஷயங்களிலிருந்து வெளிவந்து நல்ல விஷயங்களை பற்றி நன்மையாக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் சரி அல்லது வேலையில உங்களோடு பணிபுரிபவர்களுக்கும் சரி நல்ல விஷயங்கள் அமைவதற்கு தினந்தோறும் விநாயகர் வழிபாடு என்பது வெற்றிக்கான அமைப்பை தரும். காதல் உறவுகளிலே இருக்கிறீர்கள், ஒரு காதல் இருக்கிறது என்றால் ஒரு வசந்த காலமாகத்தான் இருக்கும். ஆனாலும் கூட சந்தேக மனப்பான்மையோ அல்லது எடுத்தம் கவிழ்த்தம் என்று பேசுவதோ அல்லது ஈகோயிஸ்டிக் திங்கிங், ஏனென்றால் முயற்சிகளிலே
ஒரு ஈகோ மனப்பான்மையை தருவது இந்த சூரியன் 3ஆம் இடத்திற்கு வரும்போது தருவார். ஏனென்றால் உங்களுடைய 7ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திலே வந்து உச்சம் பெறுகிறார். ஆகையினாலே வாழ்க்கை துணை உங்களோடு இருப்பவர்கள் அவர்கள் மேலோங்கி அவருடைய ஆதிக்க போக்கு காட்டக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இதனால் சில மன வருத்தம் ஏற்படும். ஆகையினால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 5ஆம் இடம் என்பது காதல் மற்றும் உணர்வுகளை கூட குறிக்கும். அதனால் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய காதல் எண்ணங்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பை தரும். திருமணத்தில் சென்று முடியக்கூடிய காதல் மட்டும் வெற்றியை நோக்கி செல்லும். பொருளாதார பணநிலையை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கும். 11ஆம் வீட்டையும் குரு பார்க்கக்கூடிய அமைப்பு. அதனால் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அதனால் கோடி பணம் வருவதற்கான அமைப்பு. 1000த்திலே புழங்குபவர்களுக்கு லட்சங்களிலும், லட்சங்களிலே புழங்குபவர்களுக்கு கோடிகளிலும் வருவதற்கான வாய்ப்பை இந்த காலகட்டம் தரும். இப்போது எடுக்கக்கூடிய நேர்மறையான முயற்சி வருங்காலங்களிலே உங்களை நல்ல பணநிலைக்கு மாற்றும். அது ஜூன் மாதத்திற்கு பிறகு 6ஆம் இடத்திலே குரு வரவிருப்பதால் இந்த மாதத்திலே எதிர்காலத்திற்கு எது பாதுகாப்பை தருமோ அந்த விஷயங்களை தங்கம் வாங்கி வைப்பது, நல்ல நிலம் வாங்கி வைப்பது என்று பிக்சட் டெபாசிட் நிரந்தர வைப்பு நிதியை வைப்பது என்றெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். பேராசையின்பால் எதையும் செய்யக்கூடாது. 1000 ரூபாய் தந்தால் மறுநாளே 1500 தருகிறேன் என்று யாரேனும் சொன்னால் சென்று வா, 1000 என்னிடம் இருக்கட்டும், 500 நீ வைத்துக்கொள் என்று சொல்ல வேண்டுமே தவிர பேராசைக்கு வாய் புலந்து போனீர்கள் என்றால் வாய்க்குள் ஈ புகும், லாபம் புகாது. வேலையில இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பை இந்த சித்திரை மே 14க்குள் நடக்கும். மே 11க்கு பின்பாக புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு, மகிழ்ச்சி எல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது. 11 மே வரை யாரிடமும் எந்த பிரச்சனையும் கூடாது. வீண் வாக்குவாதங்களை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் அஷ்டம நிலையின் மீது செவ்வாய் சனி இணைந்த பார்வை இருக்கிறது. ஆகையினால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் என்று ஏதேனும் ஒரு தவறான வழிகாட்டுதல் இருந்தால் அதில் சென்று சிக்காமல் இருப்பது மிக மிக முக்கியம். ஆராய்ச்சி படிப்புகளில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய உண்மையான உழைப்பிற்கு மிகப்பெரிய அற்புதமும் பாராட்டும் கிடைப்பதற்கான அமைப்பை தருகிறது. 5ஆம் இடத்துல குரு மாணவர்களுக்கு ஒரு நல்ல மனநிலை ஏற்படும். அந்த நல்ல மனநிலையில ஒரு செருக்கும், தனக்கு எல்லாம் தெரியும் என்ற ஒரு செருக்கு ஏற்பட்டுவிடும். இந்த கர்வம் மட்டும் இருந்து விட்டால் மதிப்பெண் குறைவதற்கு வாய்ப்பும் ஏற்பட்டுவிடும். ஆகையினால எல்லாம் தெரிந்திருப்பது நல்லது. ஆனால் அது எப்படி சரியாக இருக்கிறதா என்று ஒரு திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் அது சார்ந்த ஆசிரியர் பெரியோரிடம் கேட்டு உங்களுடைய கேள்விக்கான பதில்களை தயார் செய்ய வேண்டும். ஒரு போட்டித் தேர்வு என்றாலும் கூட உங்களுக்கு தெரிந்திருக்க விஷயம் சரிதானா என்று ஒரு முறை ஆராய்ந்து அதை ஒரு நிபுணரிடம் கொடுத்து திருத்திக் கொண்டு உங்களுடைய வேலையை செய்யும் போது மாணவர்கள், உயர்கல்வியில இருப்பவர்கள், போட்டித் தேர்வு இருப்பவர்களுக்கு மிக அற்புதம். ஆனால் குரு அருள் திருவருளாக நல்ல ஆலோசனை பெற்று செய்யும் போது மட்டுமே அமையும். தானென்று தனக்கென்று தெரியும் என்று தான் தோட்டித்தனம் என்பது நிச்சயம் கூடாது. மாணவர்களுக்கு பொதுவில் சிறந்த மாதம். சற்று பெரியோர்களை மதித்து ஆசிரியர்களை மதித்து நடக்கும்போது பொது தேர்வு, போட்டித் தேர்வுகளில சிறப்பான முடிவு என்பது இருக்கும். வெளியூர் வெளிநாடு கல்வி நிச்சயம் சாத்தியப்படும். ராகு உங்கள் ராசியில் ஆகையினால விரைந்து முடிவெடுப்பதும் அவசரம் படபடப்பும் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும். இரவு நெடுந்தூர பயணங்களை, இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேண்டும். இந்த மாதத்திலே இந்த மே 14க்குள் அதிர்ஷ்ட நாட்கள் என்று சொன்னோம் என்றால் மே 4, 5, 8, 9, 13, 14 சற்று கூடுதல் அதிர்ஷ்டங்களை, அனுகூலங்களை தரக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு வெற்றியை தரக்கூடிய நாட்களாகவும் அமைகிறது. இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடோடு உங்களுடைய இல்லத்திலே வெள்ளிக்கிழமைகளிலே மாலை வேளையிலே லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு செய்வது, பைரவர் வழிபாடு தேய்பிரை அஷ்டமி நாட்களில் செய்வது உங்களுக்கு ஒரு மரண பயத்தை போக்கி இந்த பாதச்சனி காலத்துல வெற்றியை நோக்கி தரும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்வது, உக்ர பெண் தெய்வ சன்னிதானங்களை வழிபாடு செய்வதெல்லாம் உங்கள் மனதை அமைதிப்படுத்தும், வெற்றிக்கான வழிகளை உங்களுக்கு காட்டும். அன்பு நேயர்களே, கும்பராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கும்பராசி கும்ப லக்னத்தில் இருந்தாலும் சரி, அல்லது ராசி கும்பம் லக்னம் எதுவாக இருந்தாலும் பொதுவில் இந்த பலன்கள் பொருந்தி வரும்படியாக அமைத்திருக்கின்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும்படி செய்து கொள்ள அன்போடு வேண்டுகின்றேன். நன்றி.